ஜபமே எங்கள் மூச்சாகட்டும். ஜபமே எங்கள் ஜீவனாகட்டும். ஜபமே எங்கள் மூச்சாகட்டும். ஜபமே எங்கள் ஜீவனாகட்டும். இரவின் ஒவ்வொரு ஜாமத்திலும் என் கரங்களை உயர்த்தி நான் துதித்திடுவே. இரவின் ஒவ்வொரு ஜாமத்திலும் என் கரங்களை உயர்த்தி நான் தோத்தரிப்பே. உபயோகப்படுத்தும் எஜமானனே, உந்தனின் ராஜ்யம் கட்டிடவே. உபயோகப்படுத்தும் எஜமானனே, உந்தனின் ராஜ்யம் கட்டிடவே. ಪ್ರಾರ್ಥನೆ ನನ್ನ ಉಸಿರಾಗಲಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ನನ್ನ ಜೀವವಾಗಲಿ. ಪ್ರಾರ್ಥನೆ ನನ್ನ ಉಸಿರಾಗಲಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ನನ್ನ ಜೀವವಾಗಲಿ. என் தலை தண்ணீராய் மாறணுமே, என் கண்களும் நதியாக ஓடணுமே. என் தலை தண்ணீராய் மாறணுமே, என் கண்களும் நதியாக ஓடணுமே. உணர்வில்லாமல் திரிந்திடும் ஜனங்களை காப்பாற்றும் என் இயேசையா. உணவில்லாமல் தவித்திடும் ஜனங்களை காப்பாற்றும் என் இயேசையா. இயேசையா, ಪ್ರಾರ್ಥನೆ ನನ್ನ ಉಸಿರಾಗಲಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ನನ್ನ ಜೀವವಾಗಲಿ. ಪ್ರಾರ್ಥನೆ ನನ್ನ ಉಸಿರಾಗಲಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ನನ್ನ ಜೀವವಾಗಲಿ. என் தலை தண்ணீராய் மாறட்டும் தேவனே, என் கண்கள் கண்ணீராய் மாறட்டும். ஒரு விசை கூட எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தருடைய சமூகத்துல ஜபசிந்தையோடு ரிமாந்தோ சந்தர கந்துலோ சதர கடம்மை செந்தேரி பலகலபா. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் அந்த வேளையில ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மனதுருக்கத்தின் ஆவியை கட்டளையிடுங்க, மனதுருக்கத்தின் ஆவியை கட்டளையிடுங்க. கர்த்தர் நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். pour your anguish, Lord, pour your anguish, pour your burden. எங்க மேல உம்முடைய அபரிமிதமான அந்த பாரத்தை ஊத்துங்கப்பா. pour your anguish, pour your anguish, that deep pain about the nation, about the places that where Jesus is not proclaimed, the places where it is called as unreached. Lord, help us to proclaim your word. Help us to pray for the people who are dying, oh Lord. ஜனங்க மரித்து கொண்டிருக்கிற தருவாயில கர்த்தர் நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கணும்ப்பா. சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கணும். தூரா தனா சந்தர கதுலபோ ரிபா தனாந்தரே தீப ரீந்துரு சதரபா லகா துனா சந்தரி பவுந்தரே சதர கடக தலபட கதலவா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அளவில்லாத கரம் இதோ அந்த வேளையில பற்றி எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன்.
பற்றி எரிய வேண்டுமாய் செபிக்கிறேன். விதே நோமாலா தாராபா தூட மாந்தரா சந்தரகட கதலபா துரா தனா துரா கதலபா துனா ஷண்டபே தீப ரீகா மாந்தலா தோ ரிகாமா லதே சதரபா லிகதுரபோ ஷடா ருவா தரா கடகதலபா ரிகா துனிமிரி கந்தல கட கதலபா தின்னே தேரே துரா தலபடிகாம் தே ஷதரபா தீப ரக்கந்தலபா ரிபா லபுதனமோ ஷதரிமாம் துரபட கதலபட கதலபா. கர்த்தர் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் சொல்லிக்கிறேன். எல்லா தடைகள் உடையடும், எல்லா தடைகள் உடையட்டும். தேவனுடைய வசனத்தை விதைக்க முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற சகல கிரியைகளை மடங்கடிக்கிற இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்திற்காக போராடி நிற்க வேதே நேசேன் தெரியவே தீப ராந்தலா சந்தரபடகா லோத ரபுரா துனா சந்தரபா லிபோ தனிமே சந்தே ரிகதலபட கதலபட கதலபட கதலபா. கத்தருக்காய் போராடி நிற்கக்கூடிய பலனை தருவீராக. சகல தடைகள் உடையடும், சகல தடைகள் உடையட்டும். வார்த்தையை தடை பண்ணுகிற சாமியேலின் வல்லமைகள், அனுபியான் அனுஸ்வரதானின் கிரியைகள், தீப ரியாந்தரோ சந்தரபடா துரா தனகடகலபா ஜாக்ஸ்டேலியனின் வல்லமைகளை முறிக்கிறேன். வசனத்தை குழப்புகிற வெப்பேரியின் கிளியைகளை மடங்கடிக்கிறேன். கட்டிந்து கொள்ளுகிற எல்லா பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால சிந்தனையின் கட்டுகள் உடையிடும். இருதயத்துல உணர்வை கட்டளையிடும். உணர்வை கொண்டு வராதபடிக்கு கடினப்படுத்துகிற இருதயங்களை மாற்றுவீராக. ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இருதயங்கள் மாறடும். மாறா பாதா ராபா தாலா பாகா தாரா பாதா ரீபா லாகா பாரா பாகா தாலாபா. ஊற்றும் 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 வல்லமை அந்த வேளையில ஊற்றுங்க. ரிகேன் தேசேன் தெரிபா லிபோ தரிமாந்தாரா சந்தரபட கதலபகதலபா. ஊற்றுமையா வல்லமையை ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கீரோ. நாம் தாகத்தோடு காத்திருக்கீரோ. நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஊற்றும் ஐயா வல்லமையை ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல நம்முடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தையும் நாங்கள் வாஞ்சித்து கதறுகிறோம். தேவனே மத்தியில் நீர் செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. பிரைஸ் லார்ட். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். யூதா புத்தகம் ஜூட், எபிஸ்டல் ஆஃப் ஜூட், verse number 2 and 3. யூதா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனம். ஜூட் chapter 1 verse number 2 and 3. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அல்லேலூயா, ஆமென். நம்ம கடந்த நாட்கள்ல கர்த்தர் இந்த 3 வசனங்களை கொண்டு நம்மளோடு கூட பேசின ஒரு முக்கியமான காரியம், முதல் வசனத்துல நாம் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளும். We should know who we are in Christ. Hallelujah, amen. கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நாம் அதை அறிய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான்
நீங்க எந்த ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளேயும் போக மாட்டீங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வசனத்தின் அர்த்தம் இதான். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னா, நீங்க எந்த ஒரு அடிமைத்தனத்திற்கும் உட்பட நீங்க எல்லா அடிமைத்தனத்துக்கும் உட்பட முடியும். நீங்க நான் விடுதலை ஆக்கப்பட்டவன் என்கிற அறிவு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, நீங்க எதற்கும் அடிமையாக மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லலாம்? ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்திற்கு அடிமையா இருப்பேன் என்றால், நான் அடிமை என்று நான் நினைத்துக் கொண்டிருப்பேன் என்றால், நான் முற்றிலுமா அடிமையாவே இருப்பேன். ஆனா ஒருத்தன் வந்து என்கிட்ட சொல்றான், "நீ அடிமையா இருக்க வேண்டாம். நீ ராஜா வீட்டு பிள்ளை. நீ அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல." அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்லும்போது, நான் என்ன சொல்லுவேன், "ஓ! நான் ராஜா வீட்டு பிள்ளையா? அப்ப நான் ஏன் அடிமையான வேலைய செய்றேன்? நான் ஏன் அடிமைத்தனத்திற்குரிய காரியங்கள செய்றேன்? நான் என் ட்ரெஸ்ஸ என் அடிமையுடைய ட்ரெஸ் போட்டிருக்கேன். நான் இந்த இடத்துல ஏன் இருக்கேன்? நான் அரண்மனையிலல்ல இருக்கணும். நான் ராஜா குடுக்குற வஸ்திரத்துல போட்டிருக்கணும். ராஜா போட்டிருக்க மோதிரத்துல போட்டிருக்கணும்." அப்படின்னு சொல்லி, அந்த இடத்தை விட்டு என் புத்தி தெளிந்து நான் வெளியே வருகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா! ஆமென். புரியுதா? ஒரு கெட்ட குமாரன் பன்றியின் தவிடை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது, சாப்பிடுகிறதற்கு முற்படும்போது, அவனுக்கு புத்தி தெளிந்தது என்று வேதவசனம் சொல்லுது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இல்லையா? அவன் புத்தி தெளிந்த போது, என்னோட அப்பா வீட்ல அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 3 வேளை சாப்பாடு வயிறு நெறைய சாப்பிடுறாங்க. ஆனா நான் இன்றைக்கு பன்றி சாப்பிடுகிற தவிட சாப்பிட முற்படுறேனே, எனக்கு சாப்பாடு இல்லையே, பசியினால நான் செத்துட்டு இருக்கேனே, அப்படின்ற அந்த தெளிவு அவனுக்கு வந்த உடனே, he changed his place. Hallelujah. He returned back. He repented. He returned back to the Father's house. Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். When you shall know the truth will set you free. Hallelujah. You will know what is the truth is. If you know the truth in Christ, if you know the truth about you in Christ, you will not be a slave again. Hallelujah. Amen. God came to this world to set you free from any bondages that is making you a slave. உன்னை அடிமைத்தனப்படுத்துகிற எந்த காரியத்திலிருந்தும் விடுதலையாக்கவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து தன்னை 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 கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து மரித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? I mean, I want you to read verse number 3 again. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படிக்கு நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமா இருந்தது. கர்த்தர் முந்தானேத்து ஒரு காரியத்தை நம்மளோடு கூட பேசினார். என்னன்னா, கொடுக்கப்பட்ட விசுவாசம் ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும்? ஒன்ஸ் ஃபார் ஆல். ஒரு விசைன்னு போட்டிருக்குல்ல, அப்படின்னா ஒரு தடவை இல்ல, முழுசா கொடுத்துட்டார். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அப்படின்ற போது அந்த கருத்து வந்து சரியா வரல. இங்கிலீஷ் பைபிள்ல அந்த ஒரு விசை அப்படின்ற அந்த வேர்டு வந்து எப்படி இருக்கு? ஒன்ஸ் ஃபார் எவர், ஒன்ஸ் ஃபார் ஆல். புரியுதா? முழுசா கொடுத்துட்டாரு. அது திருப்பியும் கேட்க மாட்டார். அந்த விசுவாசத்தை முழுசா உங்க கையில ஒப்புவித்துட்டாரு. அல்லேலூயா. இப்படி சொல்றேன், இயேசு கிறிஸ்துவ முழுமையா அவர் கொடுத்துட்டாரு. டைம் பீயிங்க்கு உங்களுக்கு இயேசு, அதுக்கப்புறம் இயேசு அப்படி கிடையாது. For eternity past, God has given His Son to you. Hallelujah. Amen. இன்னைக்கு காலையில இருந்து கர்த்தர் என்னோடு கூட பேசுகிற ஒரு சத்தியம் என்னவென்றால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். Romans chapter 8 verse number 32. தம்முடைய சொந்த Romans chapter 8 verse number 32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். Hallelujah. God the Father gave His Son, His one and only Son, only begotten Son for us. Hallelujah. This is the truth. Amen. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். போட்டுக்க, gave. Hallelujah. ஒப்பு கொடுத்தார்.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தார். John chapter 3 verse 16. Amen. ஒப்பு கொடுத்தார். He gave fully. Amen. அவர் பிடிச்சு வைக்கல. He didn't spare. He just gave. Jesus Christ. Hallelujah. Amen. இப்போ என்னுடைய மகனை நீங்க யாராவது வந்து கேட்டீங்கன்னா நான் எப்படி கொடுப்பேன்? ஒரே பேரான குமாரன், அவருக்கு நிகர் அவரே, அவருக்கு வேற ஒரு நிகர் கிடையாது. இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ரீபா தோரா சந்தர் அக்காந்தோலோ ஹல்லேலூயா. இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்தவர் கல்வாரி சிலுவையில் தன் முகத்தை திருப்பினார். கல்வாரி சிலுவையில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த மொழியில் அவர் சொன்னார். ஏலி ஏலி ராமா சபத்தானி அப்படின்னு சொல்றது அர்த்தம், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். சங்கீதம் 22வது வசனத்தை சொல்றார், 22வது அதிகாரத்தை சொல்றார். Psalms 22nd chapter verse number 1. My God, why have you not Lord, my God, why have you deserted me? Amen. Why have you forsaken me? ஏன் கைவிட்டீங்க? ஹல்லேலூயா. பிதாவுக்கு தேவன் சொல்றாரு, என் குமாரனை கைவிட்டதின் காரணம் என்ன? அநேக குமாரர்களை மகிமையில் சேர்க்கும்படிக்கு உன்னை நான் கைவிடாம இருக்கணும்னு என் குமாரனை நான் பலியா கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஆமென். உங்களை நான் கைவிடாம இருக்கணும், உங்களை விட்டு விலகாம இருக்கணும்ன்றதுக்காக என் குமாரனை விட்டு நான் கல்வாரி சிலுவையில விலக வேண்டியதாயிடுச்சு. எனக்காக நான் பிரிக்கப்பட்டதுக்காக குமாரன் பிரிக்கப்பட்டு அவர் இணைப்பது போல என்னை இணைத்தார். ஹல்லேலூயா. நாம் செய்த நீதியின் கிரியைகளின்படி அவர் நம்மை ரட்சியாமல், ஆமென், அவருடைய இரக்கத்தின்படி நம்மை ரட்சித்தார். ரீபா தோரா சந்தரபா ஹல்லேலூயா. ஆமென். இந்த முதல் வசனத்தையும் 3வது வசனத்தையும் இணைப்பதற்கு ஒரு வசனத்தை ஆவியானவர் யூதா மூலமா எழுதுறார். ஹல்லேலூயா. கவனிங்க. First verse talking about to whom it is written. Third verse is talking about what it is written and for what it was written. Okay. எதற்காக எழுதப்பட்டது, எதை எழுதியிருக்கிறார் என்பதை 3வது வசனமும், முதல் வசனம் யாருக்கு எழுதப்பட்டது என்பதை சொல்லுகிறது. ஆனா இந்த 2 வசனத்திற்கு நடுவுல ஆவியானவர் ஒரு வசனத்தை போடுறார். அந்த வசனம் ஆசீர்வாதம். சொல்லுங்க. அந்த வசனம் தேவனுடைய சித்தம் நம் வாழ்க்கையில் என்ன என்று காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. அழகு. ஃபர்ஸ்ட் வசனத்துக்கும் 3rd வசனத்தையும் இணைக்கிறது ஒரு வசனம். அதான் 2வது வசனம். உங்களுக்கு இரக்கமும் சமாதானம் அன்பும் பெருக கடவது. இப்ப நல்லா கவனிங்க. இந்த இரக்கம், இந்த சமாதானம், இந்த அன்பு, இந்த 3 ஆசீர்வாதமும் ஒரு கிறிஸ்தவனுக்கு இலவசமாய் கொடுக்கப்படும். It is a free of cost gift that is given from heaven to every man who believes in Christ, who believes in the word of God. Hallelujah. Amen. Whoever believes will receive these 3 blessings. 1, mercy. 2, peace. 3, love. Hallelujah. Amen. இந்த 3 இல்லாதவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. ஆமென். சமாதானத்தையே இழந்து ஒருத்தன் இருக்கானா அவன் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழல. அவனிடத்துல தேவ அன்பு இல்லைன்னா அவன் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழல. அவனிடத்துல தேவனுடைய இரக்கம் வெளிப்படவில்லை என்றால் அவன் கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. This is not talking about your mercy, your love and your peace. It is talking about God's mercy, God's love and God's peace. Hallelujah. Amen. It's not that you get from this world. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Hallelujah. It is not of this world. This is from heaven. Hallelujah. Jude chapter 1 verse number 2 says, let God's mercy, God's peace and God's love be added unto you. Hallelujah. Amen. அது பெருகணும். Hallelujah. Amen. இது 3க்கும் உள்ள அர்த்தங்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் வேகமா நம்ம அடுத்த வசனங்களை பார்க்கலாம். இரக்கம், mercy அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். Hallelujah.
There is a big difference between grace and mercy. Hallelujah. These words are interchangeable in some circumstances in the word of God. சில இங்கிலீஷ் பைபிள்ல போய் வாசிச்சீங்கன்னா mercyன்னு இருக்கும், தமிழ் பைபிள்ல கிருபைன்னு இருக்கும். ஓகேங்களா? சில இடங்கள்ல இங்கிலீஷ் பைபிள்ல mercyன்னு இருக்கிற வேர்ட்ஸ் தமிழ் பைபிள்ல கிருபைன்னு இருக்கும். புரியுதா? தமிழ் பைபிள்ல இரக்கம் இருக்கிறது இங்கிலீஷ் பைபிள்ல சில இடத்துல கிரேஸ்ன்னு இருக்கும். we have to be very careful. எந்த கான்டெக்ஸ்ட்ல கர்த்தர் என்ன பேசுறாரு? கிரேஸ்னா என்னன்னு சொல்றேன், ஃபர்ஸ்ட் மர்சினா என்னன்னு சொல்றேன். இரக்கம் என்பது நீ நியாய தீர்ப்புக்கு உன்னை தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிருபைதான் இரக்கம். ஹல்லேலூயா, ஆமென். God is giving you a free gift that will make you, that will escape you from the coming wrath of God. கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு உனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிஃப்ட், ஒரு கிருபை தான், ஒரு கிரேஸ் தான் mercy. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? கிரேஸ்னா என்னன்னா, இட் இஸ் அன்மெரிட்டட் ஃபேவர். அதாவது டு கெட் சம்திங் ஃப்ரம் காட் யூ ஹவ் நாட் லேபர்ட் எனிதிங். நீங்க எதையுமே செய்யல அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு, அதான் கிரேஸ். புரியுதா? ஒரு திருடனா இருக்கிறீங்க நீங்க, உங்களுக்கு ராஜாவுடைய குமாரனுடைய பதவியை கொடுக்குறாங்க, உன்னை தத்து பிள்ளைய எடுத்துக்கிறார் கர்த்தர். எவ்வளவு பெரிய கிருபை இல்லையா? நீ ஒரு பிச்சைக்காரனா இருக்க, உனக்கு அரண்மனையில இருந்து புத்திர சுவகாரத்தை கொடுக்குறாரு. யூ ஆர் த பிரின்ஸ் ஆஃப் த நேஷன் அப்படின்னு ஒரு பட்டத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? அது எவ்வளவு பெரிய ஒரு கிருபை. யூ ஹாவ் நாட் லேபர்ட் எனிதிங் ஃபார் தட் privilege that God is giving. கர்த்தர் கொடுக்கிற அந்த ஸ்லாக்கியத்திற்கு நீ எதையும் செய்யவில்லை, அதுதான் கிருபை. அது கிரியையா இருந்தால் கிருபையா இராது என்று பவுல் சொல்றார் இல்லையா? ரோமர் 5ஆம் அதிகாரத்தில். That is what. If you are doing something and you are getting something, that is not grace. You have done nothing. God has given you something. That is grace. Unmerited favor. Hallelujah. I mean, you can write it down if you have a diary. அன்மெரிட்டட் ஃபேவர் தான் கிரேஸ். மர்சி எதுக்கு கொடுக்குறாருன்னா, நல்ல கவனிங்க, மர்சி இஸ் ஆல்சோ கமிங் அண்டர் கிரேஸ். அதாவது அதுவும் ஒரு கிருபை தான். ஓகேவா? சமாதானம் என்பதும் ஒரு கிருபை, லவ் அதுவும் ஒரு கிருபை. கர்த்தர் நீங்க அந்த லவ் சம்பாதிக்க, தேவனுடைய அன்பை சம்பாதிக்க நீங்க ஒண்ணுமே செய்யல இல்லையா? அதை கிரேஷியஸா உங்க கையில எடுத்துன்னு வந்து கொடுக்கிறார். புரியுதா? அவர் கிருபையாய் கொடுக்கிற காரியம் இந்த மூன்றும். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த கிருபை அப்படின்ற அந்த காரியம் தேவன் என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்யறாரோ எல்லாமே கிருபை தான். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய கிருபை, அவருடைய கிருபையினால் நாம் இரக்கம் பெற்றோம். ஹல்லேலூயா, ஆமென். சொன்னதா? அவருடைய கிருபையினால் நாம் இரக்கம் பெற்றோம். அவருடைய கிருபையினால் நான் சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன். அவருடைய கிருபையினால் நான் அன்பை பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. His grace gave me mercy so that I will escape from the coming wrath of God. I will escape from the judgment. ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சா? கிரேஸுக்கும் the mercy, peace, love இதுக்கும் டிஃபரன்ஸ். Grace is something you're getting from God without a labor. ஒரு ஒர்க் நீங்க பண்ணாம உங்களுக்கு கிடைக்கிற கூலி தான் கிரேஸ். ஹல்லேலூயா. அந்த ஒர்க்கை தேவன் உங்களுக்காக பண்ணியிருப்பார். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிப்பை சுதந்திரிக்க என்ன பண்ணீங்க? கல்வாரி சிலுவைக்கு போனீங்களா? இயேசு மாதிரி மரிச்சீங்களா? பாடுகளை அனுபவிச்சீங்களா? அல்லது உயிர் தெழுந்தாவது தேவனுடைய வலது பாசத்துல போய் உட்காந்தீங்களா? எதுவுமே பண்ணல. நீங்க ஜஸ்ட் விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. கிரேஸ் இஸ் சம்திங் தட் இஸ் கிவிங். Faith is something that will receive what grace is giving. Hallelujah, amen. ரொம்ப தியாலஜிக்கலா போற மாதிரி இருக்கு. ஆமென். கிருபையினாலே இங்க இருக்க வசனம், ஒரு வசனம் வாசிக்கலாம். தெரியும், எபேசியர் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். Ephesians chapter 2 verse number 8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இருக்கா? எவ்வளவு அழகா இருக்குல்ல? Grace gave
something. Grace gave salvation. Grace saved you through your faith. Hallelujah. Amen. உங்க விசுவாசம் இல்லைன்னா கிரேஸ் கொடுக்கிற காரியங்களை, கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிற காரியங்களை நீங்க சுதந்திரிக்க முடியாது. You cannot receive whatever God gives graciously. You cannot receive without faith. Grace is something which is giving you. If you have faith, but if you don't have grace, you will not receive anything. Nobody is there to give you. Hallelujah. கிருபை இல்லாமல் விசுவாசத்தை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய கிருபை மிகவும் மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. அப்போ the grace of God is giving you, first point, mercy, இரக்கம். ஹல்லேலூயா. ஒரு 10 மணி ஆச்சு. ஒரு பைபிள்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பத்தி நம்ம பார்க்கலாமா? யோனா புத்தகம் திருப்பி கொள்ளுங்க. யோனா தீர்க்க தரிசன புத்தகம். Jonah. I think everybody know the story of Jonah. I think so. சுவாசிக்கிறேன். யோனா பத்தி உங்களுக்கு தெரியும். ஏன்னா சண்டே கிளாஸ்லாம் நம்ம எடுத்திருக்கோம். தெரியாதவங்களுக்கு நான் ஒரு கொடுக்குறேன். ஜோனா இஸ் அ ப்ராஃபிட். அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி 2வது வசனம், 2nd verse, ஜோனா சாப்டர் 1 verse number 2. யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடைய தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். The intention of the prophet Jonah is to go out of the presence of the Lord. கர்த்தருடைய பிரசனத்தை விட்டு விலகி தர்ஷீஷுக்கு போனான். இப்பதான் போட்டிருக்கு இல்லையா? கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி. In order to come out of the presence of the Lord, he boarded the ship which is going to Tarshish. Hallelujah. Amen. தர்ஷீஷுக்கு போகும்படிக்கு அவன் அந்த கப்பலில் ஏறவில்லை. தேவர் சமூகத்தை விட்டு விலகும்படிக்கு அவன் அந்த கப்பலில் ஏறினான். Do you know the intention of Jonah? Hallelujah. ஏன்னா Jonah is revealing his intention in Jonah chapter 4. யோனா தன்னுடைய இருதயத்தில் இருந்த காரியத்தை 4ஆம் அதிகாரத்தில் தேவன் வெளிப்படுத்துகிறார். அது என்ன பார்க்கலாம்? ஜோனா சாப்டர் 4 verse number 1. யோனாவுக்கு இது மிகவும் விஷனமாய் இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். So he is giving an answer why he went to Tarsus. ஆமென். தர்ஷீஷுக்கு ஏன் போன அப்படின்றத சொல்றான். ஏன்னா தேவன் மகா நகரமாகிய நினிவேக்கு என்னை கொண்டு போகிறது, அந்த நினிவே பட்டணத்தாருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி அதன் அக்கிரமம் பெருகி இருக்கிறது என்று சொல்லி, அந்த அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்கள் 40 நாளில் அழிந்து போவார்கள் என்று சொல்லும்படிக்கு தேவன் யோனாவை அனுப்பினார். இந்த 40 நாளுக்கு அப்புறம் தேவன் நினிவே பட்டணத்தை அழிப்பேன்னு சொல்லி அனுப்புறாருல. ஆனா யோனாக்கு முன்னாடியே தெரியும், இந்த ஜனங்க மனம் திரும்பிட்டா தேவன் அழிக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஜோனா மாதிரி தேவனை புரிஞ்சு வச்சது அந்த காலகட்டத்துல யாருமே இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற ரெவலேஷன் கூட ஜோனா அளவுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. Jonah's revelation is so great. He understood God so much. He knows the heart of the Lord. Hallelujah. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான். வாசிங்க. I am continually reading verse number 2.
ஜோனா சாப்டர் 4 verse number 2. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும், ஹalleluya, he is merciful, ஆமென், மனதுருக்கமும், he is patient, ஹalleluya, compassionate, patient, நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், ஹalleluya, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறோமான தேவன் என்று அறிவேன், ஹalleluya. His problem is the sin that is in you, not you, hallelujah. அவருடைய பிரச்சனை நீ இல்ல, அவருடைய பிரச்சனை உனக்குள்ள இருக்கிற பாவம். அதை வெளியே கொண்டு வருகிறதற்கு தான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உன்னை நோக்கி வருகிறது. தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பை ஒருவன் அறிவிக்கிறான் என்றால், கவனிங்க, அதை அறிவிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. God can go and judge anyone without warning them, but he is warning because he is concerned of that person. அந்த மனிதன் பாவத்தில் இருக்கிறான், அவனை குறித்து கரிசனை உள்ளவராய் தேவன் இருப்பது நிமித்தம் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கிறார் தேவன். Hallelujah. Whenever a prophetic word comes towards you, know that he is merciful towards you. அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய பொறுமையும் கிருபையும் உள்ள தேவன். ராபா தோரா சந்தரா கதலவா, ஹல்லேலூயா, ஆமென். தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எத்தனை தரம் தேவனை விட்டு விலகி இருக்கிறேன். அவருடைய சமூகத்தை விட்டு நான் எத்தனை தரம் பின்வாங்கி போயிருக்கிறேன். அவரை விட்டு விட்டு நான் போயிருந்த நேரத்தில் அவருடைய மனதுருக்கம், அவருடைய இரக்கம், அவருடைய தயவு என்னை கிட்டி சேர்த்தது பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கும் அதே அனுபவம் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். See, God is merciful. He wants everybody to come towards you. Hallelujah. ஆமென். அவர் அப்படியே நீ ஒரு வாட்டி பாவம் செஞ்சுச்சுன்னா அவனை கைவிட்டு போகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஒருத்தனை கைவிட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவனுக்கு எத்தனையோ எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்த பிறகுதான் அவனே சமூகத்தை விட்டு விலகி போயிருப்பான். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு செய்யாத காரியம் ஒன்று கிடையாது. வந்துரு மகனே, என் பக்கம் வந்துரு, என் பக்கம் வந்துருன்னு கர்த்தர் அவனுக்கான தருணத்தையும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் அவர் செய்து முடித்திருப்பார். அதையும் மீறி அவன் தன்னுடைய வழியை தெரிந்து கொண்டிருந்திருப்பான். கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். கர்த்தர் சொல்றார், உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரியத்தையும் நான் செய்து முடித்து விட்டேன். மகனே, நீ உன் வழியை மாற்றிக்கொள். மகளே, நான் உன்னோடு கூட பேசுறேன். உன் பாவ இச்சையில் நீ எத்தனை தடவும் முழுகி முழுகி விழுந்து விழுந்து எந்திரிப்பாய். எழும்பு மகளே, எழும்பு. மகனே, எழும்பு. இன்றைக்கு நான் உன்னோடு பேசி உன்னை எச்சரிக்கிறது எதற்காக? நான் தயவுள்ளவர், இரக்கமுள்ளவர். ரிபா தோ ஷந்த ரிகந்தலபா. அல்லேலூயா. இனிவே மக்களை பார்த்து யோனா சொல்லியிருப்பான், 40 நாள் இந்த பட்டணம் கவிழ்க்கப்படும். வாசிக்கலாமா? 3rd chapter, John chapter 3 verse number 3, 4. John chapter 3 verse number 3 and verse number 4. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான ஒரு பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்படும் என்று கூறினான். அப்பொழுது நினிவேல் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து கைத்தறி விட்டு ஹல்லேலூயா சொல்லாமாமே. When the prophetic word comes towards you, it should trigger a faith. Hallelujah. பாத்தீங்களா? கர்த்தர் இரக்கமுள்ளவர் என்கிற வசனத்தை யூதா 2வது வசனத்துல போட்டு 3வது வசனத்துல விசுவாசத்தை பத்தி பேசுறார். அதான் இங்க. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் அவருடைய தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுது. ஆமென். இந்த பட்டணத்தை நான் கவிழ்த்து போடுவேன்னு சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? செய்ய வேண்டியதானே? அவர் சொல்றது காரணம் இருக்கு. அவர் இரக்கம் உள்ளவராய் இருந்து அந்த ஜனங்க மனம் திரும்பணுன்றதுக்காக, அந்த ஜனங்க விசுவாசிக்கணுன்றதுக்காக.
Faith is the only source that is given to you to escape from whatever that God is going to bring on this world. இந்த உலகத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உன் கைகள் கொடுத்த நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பது எதுவோ உலகத்தை ஜெயிக்கும். ஜான் சாப்டர் 5 verse number 4 I think. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கையில் வைத்து அல்லேலூயா சொல்லாமா. God wants to talk to you. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், கர்த்தாவே, இந்த உலகம் அழிய போகுது. எல்லா ஜனங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவாங்க. நிறைய பேர் நரகத்துக்குள்ள போறாங்க. அதன் வாசல்கள் என்று விரிந்திருக்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். நகரம் கவிழ்க்கப்பட்டு போக போகிறது. நான் எப்படி இதில் தப்பித்துக் கொள்ள வேண்டும்? தேவன் இரக்கமுள்ளவராய் இருப்பதினால் இன்றைக்கு இந்த ஜூம் மீட்டிங் வாயிலாக உங்களை எச்சரிக்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்புதலின் சத்தியத்தை நீங்கள் இன்று கேட்பீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தாமல் நீங்கள் மனம் திரும்பும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன், என் இரக்கம் உன்னை விடுவிக்கும். கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, என் வாழ்க்கைக்கு தேவையான சகல காரியங்களையும் செய்தவரே, இரக்கத்தை என் மேல ஊத்துகிற கிருபைகளுக்காய் நன்றி. அல்லேலூயா, ஆமென். ரோமர் 2 அதிகாரம், Romans chapter 2 verse number 3 and 4. Romans chapter 2 verse number 3 and 4. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? He is talking about the judgment of God. Hallelujah. மத்தவங்களை குற்றவாளியா தீர்க்கிற நீயே அந்த குற்றத்தை செய்யறல, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நீ தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா? அல்லது 4வது வசனம் 4th verse, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று நீ அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? Hallelujah. Are you despising the great mercy, patience of God? Hallelujah. Not despise. This mercy is given so that you will repent. Hallelujah. Amen. நீ ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து தப்பித்துக் கொள்ளுகிறது இல்ல நோக்கம், பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறதற்காக கர்த்தர் சில நேரத்தை டைம் கொடுக்குறாரு. இஸ் கிவிங் யூ டைம். அல்லேலூயா. எவ்வளவு டைம் கொடுக்குறாருல நீ மனம் திரும்புறதுக்காக. பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் எரேமியாட்ட சொல்றாரு கர்த்தர். இந்த ஜனம் மனம் திரும்புன்னு பொறுத்து இழைச்சிட்டேன். தேவ தயவு நீ குணப்படும்படிக்கு குணப்படு. அல்லேலூயா. குணப்படு. ரிபெண்ட். Come out of the sin. Come out of any darkness that you are in. நீ மனம் திரும்பணுன்றதுக்காக God is waiting. Hallelujah. இரக்கம் என்பது எதற்காக? நீ பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீ தப்பிச்சு கொள்ளணுன்றதுக்காக. Hallelujah. வசனம் ரொம்ப அருமையா இருக்கும். Turn with me to Epistle of James. James chapter 2 verse number 13. யாக்கோபு 2 அதிகாரம் 13வது. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். I want to focus on this 4 words. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அல்லேலூயா. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்கும்னா, mercy will argue before judgment. Hallelujah. Hallelujah. Amen. இரக்கம் ரொம்ப முக்கியம் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. அல்லேலூயா. ஆமென். இந்த உலகம் மேல நியாய தீர்ப்பு நியமிக்கப்பட்டு இந்த உலகம் அழிய போகுதுன்னு கர்த்தர் எழுதி வைத்திருக்கார். Turn with me to 2 Peter chapter 3 verse number 7. 2 Peter verse number chapter number 3 verse number 7. 2 பேதுரு 3 அதிகாரம் 7வது வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு, whatever you see, the heavens and the earth which is there now,
is ready to be burnt by the wrath of God for fire. அக்கினியினால நியாயம் தீர்க்கப்படுகிறதற்காக இது வைக்கப்பட்டிருக்கான். எது இப்ப நீங்க வாழ்ற ஒரு 10 சென்ட் நிலத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கோம்ல, இந்த சென்ட் எல்லாம் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? இந்த உலகம் அழிய போகுது, அக்கினி வெந்து உருகிறதற்காக நியமிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ காத்திருக்கிறது ஏன்? தேவ பக்தி இல்லாதவர்கள் அழியும் போது இதுவும் அழிஞ்சிரும். அல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, 8th verse 2 Peter chapter 3 verse number 8. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கைகளை வைத்து சொல்லலாமா? Many people are saying God is delaying for his judgment. No, he is waiting patiently so that you will repent. என்கிட்ட நிறைய ஏத்திஸ்ட் நாத்திகர்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, கர்த்தர் ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு அவனுக்கு தண்டனையை கொடுக்கல, கடவுள் இருக்காருன்னு எப்படி சொல்ற? அவனுக்கு தண்டனையே கிடைக்கலையே. தண்டனை கிடைக்கல அப்படின்றதுனால கடவுள் இல்லைன்னு ஆயிடாது. இன்ஃபேக்ட் தண்டனை கிடைக்கல அப்படின்றது எதுக்காக? கடவுள் அவனுக்கு டைம் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ ஒரு பாவத்தை பண்ண உடனே உனக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னா that doesn't mean God is there. Hallelujah. The judgment is delayed because God is there. Hallelujah. தேவன் இருக்கிறார் என்கிற ப்ரூஃப் எது தெரியுமா? நீ தப்பு பண்ணவொன்னு உனக்கு தண்டனை கிடைக்காததுதான். புரியுதா உங்களுக்கு? தப்பு பண்ணவொன்னு தண்டனை கிடைச்சதுன்னா இட் இஸ் நாட் காட், இட் இஸ் சம் ஃபோர்ஸ், சம் கர்மா, ஏதோ ஒண்ணு இல்லையா? ஏதோ ஒரு எனர்ஜி, ஏதோ ஒரு டெக்னாலஜி, ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒரு நேச்சர், ஏதோ ஒண்ணு இருக்கு. தப்பு பண்ணவொன்னே எல்லாருக்கும் தண்டனை டப்பு டப்புன்னு கிடைச்சிச்சுன்னா, கிடைக்காததுதான் இட் ப்ரூவ்ஸ் தட் there is some person behind it who is waiting patiently so that that person will repent. Hallelujah. Amen. That is what you have to know. அதுதான் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமென். ஒரு ஏத்திஸ்ட், ஒரு நாத்திகன் வந்து கேட்பான், பாவம் செஞ்சவன கர்த்தர் தண்டிக்க வேண்டியதானே? கர்த்தர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, அவர் இரக்கம் உள்ளவர்னா அவனை தண்டிக்க கூடாது, வெயிட் பண்ணணும். அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதுதான் it proves that there is God who is merciful, who is gracious, who is patient. அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறது விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையை, தேவ பக்தியை உடையவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். Hallelujah. Amen. This is what happened at the time of Jonah. யோனாவின் நாட்கள்ல இதான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவன் யோனாவை அனுப்பினது அந்த பட்டணத்தை நான் அழிக்கிறேன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆக்சுவலா the intention is நான் அழிப்பேன்னு சொல்றாருல, நான் இந்த ஜனங்களை ஆரோசிக்க மாட்டேன்னு சொல்றாருல. ஆமென். இதுக்காக இந்த ஜனங்களை நான் தண்டிக்க மாட்டேன், தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தண்டிக்க மாட்டாரு. ஏன்? நல்லா கவனிங்க. அவன் மனம் திரும்பணுன்றதுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவன் மனம் திரும்பினால் அவன் செய்த பாவத்தை அவனுக்கு மன்னித்து அவனை மகிமையில கொண்டு God's intention to bring everybody to him, to the heavens. Hallelujah. But it is man who rebelled against God. Hallelujah. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு போறதை விட வேற ஒரு சிம்பிளான ஒரு டாஸ்க் கிடையவே கிடையாது. சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு போக வேண்டியதானே?
ஏன் உங்களால போக முடியல? நான் சொல்றேன். ஏன் போக முடியலன்னா, உன்னிடத்துல பிசாசின் கீழ்ப்படியாமை இருக்கிறது. அவன் அப்ப யோனாக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறார் கர்த்தர். அத மட்டும் பார்த்து முடிக்கலாமா? யோனா புத்தகம் மறுபடியும் திருப்புவோம். யோனா சாப்டர் 4 வெர்ஸ் நம்பர் 3. இப்பொழுதும் கர்த்தாவே என் பிராணனை சாப்டர் 4 வெர்ஸ் நம்பர் 3. இப்பொழுதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும். அவனா இப்படி ஒண்ணு பேசுறாங்க. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்தா பேசுவோம்ல. எனக்கு இப்ப அப்பவே தெரியும். நீங்க அழிக்க மாட்டீங்க. நீங்க இரக்கமுள்ளவர். அவங்க மனம் திரும்பிட்ட உடனே, நீங்க அவங்கள அழிக்க மாட்டீங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். அவங்களுக்கு பதிலா என்ன அழிங்க? அந்த பட்டணம் சாகுற வரைக்கும் நான் நகர மாட்டேன்னு கோவமா உட்கார்ந்திருக்கான். புரியுதா? 4வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்திற்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்து சமீ நகரத்துக்கு சமீபிக்க போகிறதை நான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்தான். அந்த நகரம் அழியணும், நான் இங்க பார்ப்பேன். அது அழியணும் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி உட்கார்ந்துருக்காரு. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாய் இருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். வா! Hallelujah. Here is a lesson for a prophet. Man, successful prophet. யோனாவோட ஊழியம் பாருங்க. 1,30,000 பேரா? எத்தனை பேர்? 1,20,000 பேர். 1,20,000 பேரு ஒரு பிரசங்கத்துல ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. என்ன பெரிய ஒரு ரிவைவல் இல்ல? ஒரே மெசேஜ் தான். 3 நாளு யோனா போய் பட்டணம் தோறும் மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணியிருக்காரு. எல்லாரும் எத்துல இருந்து எங்க வரைக்கும் பாருங்க. இந்த செய்தி நினிவே 6th verse in 2nd chapter. இந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடு ஆடு ஒன்றும் ருசி பாராது இருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினாலும் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழியை தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள். ஹalleluya. தேவனை நோக்கி கூப்பிடுங்க. கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஜனங்க. எத்தனை பேரு? 1,20,000 பேர். எல்லாரும் குழந்தையிலிருந்து மிருக ஜீவன் முதற்கொண்டு ஃபாஸ்டிங். பிள்ளை ஃபாஸ்டிங், எல்லாம் ஃபாஸ்டிங். ஹalleluya. என்ன பெரிய ஒரு ரிவைவ் இல்ல? சென்னை பட்டணத்துல இப்படி ஒரு ரிவைவல் வரணும்டா. ஹalleluya. ஆமென். இப்படி ஒரு ரிவைவல் வந்த பிறகு யோனாக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல. அவன அழிக்கிற நீங்க அழிக்கல. This is not a this is not a mentality of a New Testament believer. ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசியுடைய மைண்ட் செட் இதுவா இருக்கக்கூடாது. கர்த்தர் மனம் திரும்பும்படிக்கு தான் இதை செய்யறாரு அப்படின்ற மைண்ட் செட். அல்லேலூயா. யோனாக்கு ஒண்ணு புரிஞ்சுது. அவர் இறக்க முழுவதும் மனம் திரும்பினோட விட்டுருவாருன்றது தெரிஞ்சுது. ஆனா யோனாக்கு அவங்களை அழிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்றான்? ஒரு குடிசை மாதிரி ஒண்ணு போட்டு வெயில் அடிக்குது. குடிசை மாதிரி போட்டு உட்காந்துருக்காரு. அது ஓட்டையில வெயில் அடிக்குது. இப்ப கர்த்தர் இவனுக்கு வெயில் படாம இருக்கணும்ன்றதுக்காக கோபமா இருக்கிற யோனாக்கு ஒரு ஆமணக்கு செடியை வளர கட்டளையிடுறார். அல்லேலூயா. ஆமென். நீ என்னதான் தேவனுக்கு விரோதமா பேசி தேவனை புரிஞ்சு கொள்ளாம இருந்தாலும் தேவன் உன்னுடைய ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிடுகிறார். கைகளை இருக்கலாமே. உங்களுக்கு தேவன் பண்றது புரியல. தேவனையே கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களை பாதுகாக்கும்படிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை கட்டளையிடுகிறார். ராபா ஷாதா ரக்கம் சொல்லுவோம். அதான் கர்த்தர். ஒரு ஆமணக்கு செடியை கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். கோபத்திலே ஐயாரு ஓகே, ஆமணக்கு செடி நமக்கு நிழல் கொடுக்குது சூரியன்ல.
நல்லா வளருது அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளரும்படி வள வளர பண்ணினார். அந்த ஆமணக்கு அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளை, இப்போ ஒரு டெஸ்ட் கத்தர் கொண்டு வர ஒரு பூச்சி கட்டளையிட்டு அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. கடிச்சிச்சு, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிச்சு, காஞ்சு போயிடுச்சு. சூரியன் உதிக்கும் போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, டிப்ரெஷன் வந்து சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ? வா, அல்லேலூயா, ஆமென். சில சுச்சுவேஷனை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்துவார், அவருடைய இரக்கத்தை காண்பிக்கிறதுக்கு. இப்ப நம்ம ராமன் சொல்லுவீங்க, புரியுதா? தேவனுடைய இரக்கத்தை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியலையே அப்படின்னு நீங்க இருப்பீர்கள் என்றால், அவருடைய இரக்கத்தை காண்பிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு சுச்சுவேஷனை காமிச்சு நமக்கு புரிய வைக்கிறார். யோனாக்கு ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வர்றார். என்ன சுச்சுவேஷன்? இவன் வளர்க்காத ஒரு ஆமணக்கு செடி இவனுக்கு உதவி செஞ்சதுல, அந்த ஆமணக்கு செடி திடீர்னு காஞ்சி போச்சு. உடனே இவனுக்கு கோவம் வந்து நான் சாகுறேன். இப்ப இவன் வளர்க்காத, இவன் நட்டு, இவன் தண்ணீர் பாய்ச்சாத ஆமணக்கு செடிக்கு இவன் என்ன பண்றான்? கவலைப்படுறான். அவன் அதுதான் மெசேஜ் பாருங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லது தான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போதனமான ஆமணக்குக்காக பரிதவிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவனுக்கும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ? அல்லேலூயா. சாப்டர் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்ல என்ன நடந்துச்சு? அந்த ஜனங்க மனம் திரும்பி தேவன் அவங்களை அழிக்காம விட்டுட்டாரா? யோனாவுடைய நிலைமை என்ன? எதுவுமே தெரியல. அப்படியே பாதியில நிக்குது சாப்டர். பாத்தீங்களா? யோனா புத்தகம் பாதியில நிக்குதா? முடிஞ்சிச்சா யோனா புத்தகம்? இல்ல, பாதியில நிக்குது. ஆனா மெசேஜ் கன்வே ஆயிடுச்சு. அல்லேலூயா. திஸ் இஸ் த மெசேஜ். நீ ஒரு ஆமணக்கு செய்திக்காக பரிதவிக்கிறியே, 120,000 பேருக்கு நான் பரிதவிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கும் கோடான கோடி ஜனங்களுக்காக என் தேவன் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். பரிதவிக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிதவிப்பை நீ பெற்றுக்கொள்ளாம, நீ கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லாம உட்கார்ந்துட்டு இருப்பாய் என்றால், நீயும் யோனாதான். கீழ்ப்படியாத யோனா நீயே. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்க தான் அந்த யோனா. தேவனுடைய பரிதரிப்பு உன் இருதயத்துல இல்லாத யோனா நீதான். அல்லேலூயா. நீ உண்மையா பரிதவிச்சினா கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுவேன், கர்த்தருடைய இரக்கத்தை சொல்லுவேன், அவருடைய கிருபையை சொல்லுவேன், அவருடைய தயவு நீ குணப்படும்படி ஏவுகிறது என்று அறிந்து தயவை போய் அறிவிப்ப. அல்லேலூயா. அவர் தாமதிக்கிறார் என்று நீ அறிந்து ஒவ்வொரு இடத்துலயும் போய் மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க என்று நீ போய் சொல்லுவேன். அல்லேலூயா. அவளுக்காக மன்றாடி செபிப்பேன். போத்திட்டு தூங்க மாட்டேன். முழுக்க கதறுவேன். எனக்கு தெரிந்த ஆட்கள், தெரியாத மக்கள், தேசத்து மக்களுக்காக நீ பரிதவிப்ப. அல்லேலூயா. நீ இன்னும் கிறிஸ்துவ போல மாறலையே தம்பி, நீ இன்னும் கிறிஸ்துவ போல மாறலையே தங்கச்சி. அவருடைய பரிதவிப்பு உன்னுடைய பரிதவிப்பா எப்ப மாறுதோ அன்னைக்குதான், அன்னைக்குதான் நீ கிறிஸ்துவினுடையவன். அல்லேலூயா. நீ கிறிஸ்துவின் சித்தத்தை செய்கிறாய். அல்லேலூயா. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும்.
உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் இதய துடிப்பாக மாற்றும். அல்லேலூயா. அவருடைய ஏக்கம் விருப்பம் இதய துடிப்பாமா சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாமா. மத்த சுமையெல்லாம் தூக்கி போடுங்கப்பா. எனக்கு வேலை இல்லை, எனக்கு காசு இல்லை, எனக்கு இந்த இது இல்லை, என் பையனுக்கு இது இல்லை, அது இல்லைன்றதெல்லாம் தூக்கி போடுங்க. அவருடைய ஏக்கம் விருப்பத்தை உங்க இருதயத்துல சுமந்து கொள்ளுங்க. ரீபா தூரா ஷண்டலா வாதரவா. ராத்திரி வேலையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நான் பரிதவித்தேனே, பாவியா இருக்கிற ஜனத்துக்காக நான் பரிதவிச்சேன். நீ யாருக்காக பரிதவிக்கிறாய்? அல்லேலூயா. உன்னிடத்துல அந்த பரிதவிப்பு இருக்கிறதா? Do you have that passion? Do you have that compassion? Do you have that mercy? நீங்க இரக்கம் செஞ்சீங்கன்னா நியாய தீர்ப்புல உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். ஆமென். யாக்கோபு 2:13. ஆமென். இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆமென். இரக்கம் நியாய தீர்ப்பின் மேன்மை பாராட்டும். கண்களை மூடி கர்த்தரை நோக்குவோம். ரிபா தூர பந்தரா சந்தர கடகதலபா. அந்த இரக்கத்தை பெற்ற நாம் அந்த இரக்கத்தை அறிவிப்பாமல் எப்படி இருப்போம்? எல்லா தடைகள் பரிசுத்த ஆவியானவரை தடைபடுகிற சகல கிரியைகள் எரியட்டும். கன்விக்ட் them Lord. Convict them, convict them, give them deep conviction. Ribadi kanturu shanda badara, rubudulu tara tura shadaga, dina tiribi ligi dunumu shadagadaga dalaba, diba ragabara turama shandara badagada labadaga dalabadaga dalaba. இரக்கத்தை பெற்றேன் என்று சொல்லும்படியாக கர்த்தர் உனக்கு இரக்கம் பாராட்டி இருந்தார். அவருடைய தயவு குணப்படுகும்படிக்கு உன்னை ஏவவில்லையா? நீ அவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாயா? மனம் திரும்ப 120,000 பேர் மனம் திரும்பின போது பரிதவித்த கர்த்தர் லீ பாரா பாதாராபா தூட பாரகதலபா ருமாந்தரா சந்தர படகதலபா தூடை மேந்தே செந்தே பெரே கம்மந்தோ ஷடபா ரகிதோ லபு தனே தெனிமிலிபே ரிகிதினிமோ லதா நந்தர படகதல படகதலபா. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். நீ நன்மை செய்து விட்டாய் என்று நீ இதோ சோர்ந்து போகாதே. நன்மை செய்ய முற்படு. கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பேலே பேந்தே சந்தலபா ரூக மந்தரா ஷடகட கதலபட கதலபா. எல்லா கள்ள நாவுகள் எரிவதாக பெதேர் கொந்தலோ ரம்மந்தரா சந்தர கடகதே லெபதரோ சதரபட கதலபா ரகா துனா துரபலா துனோ சந்தரபா லகுடு கதலபட கதன முட்டதரபா லகிதன முஷந்தெரி ரிகாந்தரபலபா தீபரியந்தெரி சதரபட கதலபட கதலபா. சிதறடிப்பின் நாட்களை கர்த்தர் முறிய பண்ண வேண்டுமா ஜெபிக்கிற. பாபிலோன்ல இருக்கிற அடிமைத்தனங்களை மாற்றுங்க. ராகாபா ராபா லாபா தீபா ரகா தாலாபா கதாலாபா. உயிர் மீட்சி உண்டாகட்டும். சகல தடைகள் உடைவதாக பதே சதரபட கதலபட கதலபா. நன்றி செய்யுங்க. உதவி செய்து பலப்படுத்தும். Jesus name I pray. Amen. God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவார்.